ஆராதனைக்கு முதல் பாடலாக அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அடின பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? கரங்களை தட்டி அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. சேர்ந்து பாடுவோமா? உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். சேர்ந்து கரங்களை தட்டி அவர் இதுவரை உதவி செய்த கிருபைகளுக்காக எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. சேர்ந்து பாடுவோமா? எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் வாயை திறந்து பாடுவோமா? அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரண தட்டி பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. வாயை திறந்து எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் செய்ய வல்லவர், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அவர் நம்மளை காண்கிற தேவனா, இம்மட்டும் நடத்தின தேவன். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே,
ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா 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 உங்களுக்கு தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீ. சேர்ந்து பாடுவோமா? யெகோவா எனக்கு உண்டான எல்லா காரியத்தையுமே தேவன் பார்த்துக் கொள்வீரே, பார்த்துக் கொள்வீ, எல்லாம் பார்த்துக் கொள்வீ. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீ. யெகோவா ஈரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஒரு விசை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா 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 உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. காலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கின்ற பாடல் உற்சாகத்தோடு அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் கரங்களை தட்டி பாடுவோமா? அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. வாயை திறந்து பாடுவோமா? ஆவியான தேவனுக்கே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவ இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். சேர்ந்து பாடுவோமா? இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடம் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். சேர்ந்து போனோமா? ஆராதனை ஆராதனை ஆராதனை
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சேர்ந்து பாடுவோமா? அன்பரே சிராஜனுக்கே ஆவியான உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சேர்ந்து பாடுவோமா? உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று. என் ஜீவனாட்களெல்லாம் என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை. எஸ் லார்ட், உம்முடைய பிரசன்னமே இப்போதே ஆளுகை செய்வதாக. உம்முடைய பிரசன்னமே இப்போதே இந்த ஸ்தலத்தின் மேலே இறங்குவதாக. ராஜா சொல்லுங்க. ஆராதனை. எஸ் லார்ட், ஆராதனை. அன்பரே சிராஜ. அப்படியே முழங்கால் பண்ணிடுவோமா? ஆராதனை நேரத்துக்குள்ள கடந்து வருவோமா? எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து எஸ் லார்ட், எங்களை உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உண்மையாய் சொல்லுவோமா? உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே. உண்மையாய் வாயத்தர் சொல்லுவோமா? ஆட்கொண்டு என்னை இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய சட்டைகளின் நிழலில அபிஷேகத்தினால எங்களை நிரப்புவீராக ராஜா. சேர்ந்து சத்தத்தை வேத்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆவியான தேவனுக்கே அன்பரேசுரா. உண்மையாய் உண்மையாய் உண்மை ஆராதனை செய்ய வந்திருக்கிற ராஜா சொல்லுகிற பிள்ளைகள் தேவனுக்கே. அப்படியே உங்க வலது கையை வானத்துக்கு நிறைய எடுத்து சிங்காசனம் பூமி உமக்கு பாதப்படின்னு சொன்ன தெய்வமே, நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். எங்களோடு உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும். மீதியான காரியத்தை உமக்கு கரங்களில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே இருந்து நிற்போமா? ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் இருக்கதானே அருமையான பிரதர் சிமியோன்
விக்கி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 92ஆம் சங்கீதம். சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பது, உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தலைந்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழித்து போகாது என்பவரும் ஏதுவாரும். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதே என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டுப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாசரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். ஒருமனப்பட்டவர்களாய் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நான் திரும்பவும் சொல்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் ஒரு மனப்பட்டு நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? நீதிமான் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபரிதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலகிதன் பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. அல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை காண செய்த தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல வேலைக்காக, இது மன மகிழ்ச்சி நாளுக்காக, இந்த ஓய்வு நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை, என்னை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை சங்கீதத்தில் எடுத்தோம் இல்லையா? 92ல் 13ஆம் வசனத்தை எடுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாட்டப்பட்டவர்கள். இன்றைக்கு இந்த தலைப்பில் நாட்டப்பட்டவர்கள், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அவருடைய பிரகாரங்களில், அவர் சமூகத்தில் அவருடைய பிள்ளைகள் ஒரு செழிப்புண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளை நாட்டப்பட்டிருக்கணும். நிறைய பேருங்க ஆரம்பத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் இருக்காது, ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இருக்காது, ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம் இருக்காது. இங்கே பார்க்குறோமே, அவ்வளோ எப்படி உற்சாகமாக ஓடி வந்து ஆராதித்தவங்களாம் இல்லையே. இப்போ எப்படி ஒரு சோர்வாக இருக்கிறாங்க. எங்கே போச்சு அந்த உற்சாகத்தின் ஆவி? எவ்வளோ அற்புதம் செய்யும்போது எவ்வளோ வாஞ்சியாக ஓடி வந்தவங்க போச்சு. வர வர மாமி கழுது போல மாதிரி ஆயிடுச்சு. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஆலயம் விசேஷம். ஆலயத்தில் ஒரு தூணாய், ஆலயத்துக்கு ஒரு துணையாய், ஆலயத்தின் காரியத்தில் முன்னோடியாய், ஆலயத்தின் காரியத்தில் எல்லாவற்றுமா ஈடுபடுகிறவர்களாய், விட்டு விடாதபடி, சபை கூடுவிடுதலை விட்டு விடாதபடிக்கு நாட்டப்பட்டவர்கள் ஸ்ட்ராங்காய், உறுதியாய், அவங்க தான் செழிப்பை பார்க்க முடியும். அவர்கள் தான் தொடர்ந்து செழிப்பை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே,
தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பாக இருக்க முடியும். நாட்டப்பட்டிருக்கிறோமா? ஸ்ட்ராங்காக இல்லைன்னா போச்சுமா. இந்த நாட்டப்படுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் இல்லையா? இல்லை, ஒரு வளர்ச்சி நீங்களே பார்க்க உங்களுக்குள்ளே யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்களா? விசுவாசத்துலேயோ, பரிசுத்திலேயோ, நல்ல ஜபஜீவியத்திலையோ, நற்கிரியிலையோ, நற்குணங்களிலோ ஒரு வளர்ச்சி இருக்கா? அவங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் இந்த காலை வேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணுமா? தேவனுடைய பிள்ளைகளே நாளுக்கு நாள் வளரணும். நாட்டப்படுகிறவளாய் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்த்து கொள்வார். தேவனுடைய இந்த காரியத்தை குறித்து எரேமியா 2ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கலாம். எரேமியா என்ன சொல்றாரு? காட்டு செடியை ஆகாத கொடி மாறி போனது என்ன? அப்ப பாருங்க நம்மளை எப்படி நாட்டுறாரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசித்துருங்க. எதுக்கு சொல்றாரு? எப்படியோ இருந்த நம்மளை, பாவத்திலிருந்த நம்மளை, ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்த நம்மளை, ரட்சிக்கப்படாத நம்மளை, தேவனை அறியாத தூரமாக இருந்தவர்கள் நம்மளை சபையில கொண்டு வந்து நாட்டி வைக்கிறார். பாவக்கரைகள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் இந்த இடம் அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? வசனத்தினால, துதியினால, ஜபத்தினால, ஆவியினால பரிசுத்தமாக்குகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகாத கொடியாய், எனக்கு காட்டு செடியாய், திராட்சை செடியாய் மாறி போனது என்ன? இப்படி இருக்கிறோமா? அப்படி இருக்கிறோமா? ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைங்க ஆகாத கொடியாய் இருக்கக்கூடாது. இதை குறித்து பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. ஏசாயா 5:2 வாசித்தீங்கன்னா, 2:3 வாசித்தீங்கன்னா, கசப்பான எப்படி என்ன தராங்க? திராட்சை செடி என்ன வரும்? கொடி எதுக்கு வரும்? பழங்கள் கொடுக்கும்படியாய், கனி கொடுக்கும்படியாய். இதுக்காக தான் ஆலயத்தில் நாட்டப்படுறாரு. நீங்கள் அநேகருக்கு சுவையாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு என்ன செய்கிறீங்க? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நன்மை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு வார்த்தையினால. வாசிங்க ஏசாயா 5:2-3 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கசப்பான பழம் நல்ல பழம் தரும் என்று காத்திருக்கிறேன். நம்மள்கிட்ட கனிகளை பார்க்குறார். குணங்களை மட்டும் இல்லை, எல்லா நற்கிரிகளையும் சுவையாய் இல்லையா, கனி கொடுக்கும்படியாய், கர்த்தருக்குள்ளே வளரும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறாருமா இல்லையா? நல்ல பழங்களாக இருக்கிறீங்களா? ஒரு கொடிக்காக திராட்சை பழத்தை ஒப்பிட்டு பேசுகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். இதுக்காக தான் உங்களை நாட்டுறேன், இதுக்காக தான் வேலி எடுத்து வைத்திருக்கிறேன், இதுக்காக தான் எல்லா நீங்கி, தடைகளை நீங்கி, பிரச்சனைகளை நீங்கி உங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படி இதுக்காக தான்மா உங்களை நாட்டுகிறேன், சபைகளை நாட்டுகிறேன். அது நிறைய பேர்ட்டு பண்ணுறது கிடையாது, அசட்டை பண்ணுறது. என்னை அசட்டை பண்ணுறவங்களை நானும் அசட்டை பண்ணுறேன். தேவனுடைய பிள்ளைகளே இல்லை, ஆரம்பத்திலிருந்து அந்த உற்சாகம் கிடையாது தேவ பிள்ளைகளுக்கு. இப்போ பாருங்கள், கசப்பான பழங்கள் என்ன பழம்? அப்புறம் வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கே பிரயோஜனம் இல்லாமல் இருப்பீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதை குறித்து பார்க்கலாமா? லூக்கா 13 ஆண்டவர் 7-8 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கனியை தோட்டத்தில் தேடுறார். இந்த தோட்டத்தை ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்கு, கனியை காணலையே அப்படின்னு சொல்லும்போது தோட்டக்காரர் என்ன செய்கிறாரு? ஊழியக்காரர் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே இன்றைக்கி வரலையே, இவங்க இப்படி இருந்தாங்களே, இன்றைக்கி பின்மாற்றமாக இருக்கிறாங்களே, ஜபத்துக்கு என்ன சொன்னாலும் வரமாட்டேன்றாங்களே, சின்ன சின்ன பிரச்சனை கஷ்டங்களை விக்கெட்டில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்களே, பல சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கிறாங்களே. வாசிங்க லூக்கா 13:7-8 வாசிங்க. பரிந்து பேசி தான் ஜெபிக்க முடியும். ஆண்டவர் இயேசுவும் பிதாவிடத்தில் அப்படி தான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க அசட்டை பண்ணிங்கன்னா நீங்கள் கனியை இழந்துருவீங்க. கசப்பு, ஆண்டவருக்கு கசப்பான பழங்களை தான் கொடுப்பீங்க, ஆண்டவர் மேலே கசந்து கொள்ளுவீங்க. மற்றவங்க உங்களுக்கு கசப்பு ஆண்டவருக்கு கொடுக்காதீங்க
தேவனுடைய பிள்ளைகளை இதுக்காக தான் உங்களை நாட்டி இருக்கிறார். எப்படி? கனி கொடுக்கும்படிக்கு, நல்ல பழங்களை தரும்படிக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோட தோட்டமாகிய சபையாகிய தோட்டத்துக்குள்ள அதிகமாக உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தான் சபை கூடுகிறது. எல்லா கூடுகை ஜெபம், எல்லா ஆராதனையும் உங்களுக்காக வைக்கிறோம். நீங்கள் ஏதாவது டைமிங் இல்லை, ஓடி வந்து அந்த போச்சு, மகிழ்ச்சி உற்சாகமே போச்சு, எல்லா ஆசீர்வாதம் வந்த பிறகு அவ்வளோதான், வேணாம் ஆண்டவர் வேண்டாம். கர்த்தருடைய சின்னங்களே ஜாக்கிரதையா இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதிலே 3 லூக்கா 3ஆம் அதிகாரம் 8, 9 வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 8, 9 வாசிங்க. போதும் பாருங்க. மனம் திரும்புதல், இந்த கனி என்ன சொல்லப்பட்டிருக்கு? மற்றவங்க நம்மளை பார்த்து மனம் திரும்பணும், இடல் அடையக்கூடாது. நம்மளை பார்த்து அவங்க வழி வரணும், ஆண்டவரை பற்றி கொள்ளணும், ஆண்டவரை நேசிக்க கற்றுக்கணும், இவங்களோட ஆண்டவர் இருக்கிறார் அறிஞ்சு கொள்ளணும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம். மனம் திரும்பி இருக்கிறோமா? சில பேர்லாம் அப்படியே இருப்பாங்க பாருங்க, ரொம்ப பின்மாற்றம். பாருங்க, காட்டம்பாக்கத்தில் என்ன சொன்னாலும் கேட்கல, எல்லாம் இருக்கு, ஒரே பிரச்சனை, வியாதி. மனசுக்கு ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு கூப்பிட்டு வரணும், வர்றதில்லை, வரல. இன்னைக்கு படுத்து எவ்வளோ மனசுக்கு ஐயா நெஞ்சு வலினாலும் இப்படி இருக்காங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்கே போச்சு அந்த எவ்வளோ அற்புதம் கொடுத்தாலும் மறந்துடுறது, விசாசுக்கு இடம் கொடுத்துறது, ஆராதனைக்கு தான் சாக்கு போக்கு சொல்லிடுறது. தேவனுடைய பிள்ளைகளை அப்போ பாருங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். அதிலே 9 வாசிங்க. ஆமேன். கர்த்தரை கோபத்தை உண்டாக்க கூடாதுமா கர்த்தருடைய பிள்ளைகளே. கனி கொடுத்தா அதை நல்லா பார்த்து வராண்டவர் தேவனுடைய சனங்களே. அப்போ பாருங்க, கோடாரியானது மரத்தின் கீழ் வைக்க, மரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். மரம் நல்லா பறந்து ஒரு நிழலை கொடுக்கறது போல, கனியை கொடுக்கறது போல, திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார், நல்ல பழங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் ஆண்டவர். நிறைய ஓமங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்னம்மா தெரியுமா செய்யணும்? தொடர்ந்து நம்ம கனி கொடுக்கணும்னா ஆண்டவரோடு இருக்கணும். அதுக்காக தான் அதிகமாக தேவனோடு இணையறதுக்காக தான், தேவனோடு உறவாடுறதுக்காக தான், தேவனிடத்துலேருந்து கற்றுக்கொள்றதுக்கு தான், தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக இதுக்கு அதிகமாக இப்படிப்பட்ட ஆராதனைகள்லாம் வைக்கிறோம் தேவ சனங்களே. யோவான் 15 4 வாசிங்க. 4, 5, 6. யோவான் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருள் நிறைத்திருந்தால், அவரோடு சேர்ந்தாதாம்மா கனி கொடுக்க முடியும். எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம், எப்படி ஆண்டவர் சமூகத்தில் வருகிறோம், எப்படி ஆராதிக்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை போதாதுமா, உன் பிரச்சனை தீராது, உனக்கு ரொம்ப காரியங்களை சத்துருவை மேற்கொள்ள முடியாது. பிசாசு எதிர்த்து நிற்க திராணி இல்லாமலாம் ஆயிடுவீங்க, ஒரு ஆவியில் அனல் இல்லாமல் போயிடுவீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் வாரமான வீடுகள் ஜெபம், வீடுகள் சந்திப்பு, இங்கேயும் ஏதாவது ப்ரேயர் வச்சுட்டு இருக்க வர்றதில்லையே தேவனுடைய பிள்ளைகளே. ஆவி அவித்து போடும் பிசாசு, எதனாவது உங்கள் கையின்கிறையோ குடும்பத்தையோ ஏதாவது கெடுத்துருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வளர்ச்சிக்காக தான், ஒரு வளர்வுக்காக தான் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் நடத்துகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எண்ணிலை நிலைத்திராவிட்டால் கொடியானது தானம் வளராதுமா. ஏதாவது அதுக்கு என்ன சப்போர்ட் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? சில கொடிகள்லாம் நிறைய வைக்க ஒரு பந்தல் போட்டு இப்படி வைப்பாங்க. ஸ்தோத்திரம். நாங்கள் பாருங்கள் இந்த கொடி உள்ளேருந்து வெளியே வந்து வச்சுருக்குறோம். அது என்ன பண்ணாலும் வருது இல்லையா? அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், என்ன பண்ணாலும் அது என்ன பண்ணுறது, வரும். என்ன ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வளரும் இல்லையா? சப்போர்ட் இருந்தால் தான் வளரும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவர் இல்லாமல் முடியாது, அவரில் நிலைத்திருக்காமல் முடியாது. அவரில் நிலைத்திருக்க தான், ஸ்ட்ராங்காக இருக்க தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவங்க தான் செழிக்க முடியும். அதிலே வாசிங்க 16, அதிலே 16 வாசிங்க.
எப்படி ஏற்படுத்துகிறாரு? கனி நிலைத்திருக்கணுமா, அதுக்காக தான் ஏற்படுத்துகிறாரு. கனி அதிக கனி கொடுக்கும்படிக்கு. கனி அது உங்களுக்கே டேஸ்ட்டாக இருக்கும், மற்றவங்களுக்கும் சுவையாக இருக்கும். ஆண்டவர் அது பிரியமாக இருப்பார். கனியை தேடினார். ஆலயத்தில் அப்படியே இருக்கக்கூடாதுமா, குழந்தைங்கள மாதிரி சின்ன பிள்ளைங்களை போலே இருக்கக்கூடாது. சோதனை இப்போ சிமியோன் வாசித்தார் பாருங்க. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் தேவனுடைய பிள்ளைகளே. வாலிபர்லாம் எழும்பணும்னு எவ்வளோ ஒரு வாஞ்சை. எங்களுக்கு தாகமாக இருக்குது, என்ன சொன்னாலும் ஒரு ஆசீர்வாதம் பிறகு டைம் இல்லை. எப்படி டைம் இல்லை, ஆண்டவர் சமத்தில் ஆராதிக்க டைம் இல்லை. அந்த அளவுக்கு வாஞ்ச, அன்பு, உற்சாகம் தேவனுடைய பிள்ளைகளே. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏசாயா 27:2-3 பார்த்தீங்கன்னா, அவர் வேலி எடுத்து அதை அடிக்கடி தண்ணீர் ஊற்றி இரவும் பகலும் காப்பாற்றுவார். யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், அவர் தோட்டத்துக்குள்ளே இருந்தால், அவர் வசனத்துக்குள்ளே இருந்தால், அவருடைய பிள்ளைய கொடியாக இருந்தால், அவரை பற்றி கொண்டால் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க 27:2-3. எவ்வளோ அருமையான தேவன், அவ்வளோ அருமையான தேவன். அன்பு இல்லைம்மா, நேசிக்கிறது கிடையாது. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் தண்ணீர் வசனமாகிய ஜீவ தண்ணீர் ஆண்டவர் வசனத்தினால ஊற்றி ஜபாவி இருந்து துதிக்கிறது இருக்கணும். அதிகமாக துதிக்கணும், அதிகமாக செபிக்கணும். இப்படிலாம் இருந்தால் காப்பாற்றி ஆண்டவர் என்ன சரி இரவும் பகலும் அதை காப்பாற்றி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு. ஆண்டவர் வேணான்னு அசட்டை பண்ணால் எப்படிமா பார்த்துக்குவாரு? தேவனுடைய சன்னங்களே, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ஏதாவது மற்ற காரியங்கள்லாம் இப்படி இருந்தால் சத்ரு ஏதாவது சஞ்சலங்கள், சலசலப்பு, சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வந்துடுவான். ஜாக்கிரதையா இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் எபிரேயரில் கூட 6 சொல்லப்பட்டிருக்கு. 6:7-8 வாசித்தீங்கன்னா, இது தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வாசிங்க? எபிரேயர் 6:7-8. எப்படி எடுங்க, வார்த்தையில் எடுத்து பாருங்க. எபிரேயர் 6:7-8. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவரால் இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே செழிப்பாக இருக்கும். என்னதான் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றினாலும் அதோடைய செழிப்பு தான். அடிக்கடி பெய்கிற குடிக்கிறது இந்த என்ன ஆகுமா? தேவனால் ஆசீர்வாதத்தை பெறுமா. அது நீங்கள் ஆண்டவர் ருசிச்சாதாம்மா தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, அது ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆண்டவர் அவர் தண்ணீர் ஊற்றுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. வசனமாகிய, அபிஷேகமாகிய, ஜபாவியாகிய விசுவாசத்தினால இதுதான் ஆண்டவர். நம்ம தாகமாக இருக்கணும். தாகமாக இருந்தால் தான் இதை முடியும். யோபில் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யோபில் என்ன 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேலி அடைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து வச்சிருக்கிறீரே. கை இருக்கிறீங்களா, ஆசீர்வதித்திருக்கிறீரே. பிசாசு நெடுங்குடிக்கு ஆண்டவர் வேலி அடைப்பாருமா. தேவனுடைய பிள்ளைகளே, அதே புலம்பல சொல்லப்பட்டிருக்கு. அவர் எடுத்துருவாராம், அதையே வேலியை எடுத்து போட்டுருவாராம். நீங்கள் அசட்டை பண்ணால், தேவனுக்குள்ளே வரலைன்னா, வசனத்தை நேசிக்கலைன்னா, தேவ சமூகத்தை நாடலைன்னா. வாசிங்க யோபுல 1:10. கவனிங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கைகளின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. அவர் வேலி அடித்து பாதுகாத்துக்குவாருமா. இரவும் பகலுமா மற்ற எதுவும் சேதப்படுத்தாது பாதுகாத்துக்குவார். இப்போ நம்ம என்னதான் காம்பவுண்டு போட்டாலும் எந்த ஆபத்து வியாதி வராதா? நாசமாஸ் இப்போ தான் பயங்கரமாக நடக்குது. எங்கே எந்த இடத்துல நடக்கும்னு தெரியாது இல்லையா? ஆடு மாடு தான் உள்ளே வர முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு யாரை தூண்டி யாரை என்ன பண்ணலாம், நயவஞ்சகமானவன், தந்திரமானவன் தூண்டி ஆண்டவரே அழிச்சிடுவான். குடும்பங்களை, கையின் கிரிகளை வீணாக்கிடுவான் பிசாசின் கிரிகள். தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளைங்க ஸ்தோத்திரம். மத்தேயு 13:24-25 வாசிங்க. மத்தேயு 13:24-25 வாசிங்க. என்ன சொல்றாரு?
என்ன சொல்லப்பட்டிருக்கு? நித்திரை. எப்படி? இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் நல்ல நிலமாக இருதயத்தில் வார்த்தையை கேட்டு வீட்லேயும் தியானித்து இதை நேசித்து இதை நடக்கலைன்னா சத்துரு கலையை விதைத்திருவான். பார்த்துருக்கீங்களா? நிறைய இடங்களில் அது ஒன்றா வளரட்டும், அது அப்புறமா பார்க்கலாம், இது நிலத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்ன மாதிரி கலையும் கூட சேர்ந்து வளருமா. தேவனுடைய பிள்ளைகளே, அது நிலத்துக்கு எடுத்துருமா. இருதயத்தில் பொல்ல எதையுமே வச்சிக்கக்கூடாது. தேவ வசனத்தினால் நிரப்பப்படணும். சத்துரு விதைப்பான். நீங்கள் விழிப்பாலனா, ஜாக்கிரதையாலனா, தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, மந்தமாக இருந்தீங்கன்னா, அசட்டையாக இருந்தீங்கன்னா பிசாசு தான் ஆட்கொள்ளுவான். தேவனுடைய சனங்களே, உங்கள் கையின் கிரிகளெல்லாம் ஏதாவது பாதிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததான் வாசிங்க எபிரேயர் 12:15 பார்த்தீங்கன்னா, கசப்பான வேர் இல்லையா, இது பிசாசு கொடுக்குற காரியங்கள். வைராக்கு விரோதங்கள் உங்களுக்குள்ள வைத்திருந்தா பிசாசின் குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபில். எபிரேயர் 12 வாசிங்க 15 உங்களுக்குள்ள கசப்பான வேர். இது ஸ்ட்ராங்காக பில்டிங் நாட்டப்பட்டவளை இருக்கணும். வேர் ரொம்ப முக்கியம். கனி கொடுக்கணும்னா இல்லையா, அந்த நாள் இந்த மரத்தை அடிக்கடி சமயம் என்ன வெட்டி போட்டாலும் திரும்பி திரும்பி வருது. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது வேர். சில இடத்துல பாலைவனத்துக்கும் நல்லா வளரும், சில இடத்துல எதுவுமே இல்லைன்னா அப்படியே பட்டு போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, வேறு கர்த்தருக்குள்ள, ஆண்டருக்குள்ள, ஆலயத்துக்குள்ள, வசனத்துக்குள்ள இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அடுத்தது கசப்பு இருக்கக்கூடாது. சபையார், நீங்கள் ஒரே மனமா, ஒரே ஆவிமா, ஒரே ரத்தத்தை பானம் பண்ணுறோம், ஒரே சரீரத்தை உட்கொள்கிறோம். பகைகள், கசப்புகள், விரோதங்கள் வச்சுக்கக்கூடாது. பொறாமை, கோல் சொல்கிற ஆவிகள் வச்சுக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒரு பெருமையாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒரு கெடுக்கிற ஆவிகள் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஒரு மனப்பட்ட ஆவி வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே சரீரம் ஐக்கியமாக இருக்கிறோமாப்பா. சபையில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களே ஜாக்கிரதையாக இருக்கணும். எபிரேயர் 12:15 வாசிங்க. என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. சீர்கெட்டவனா ஏசாயை போல ஆண்டவர் ஸ்தோத்திரம் தான் ஸ்தானத்தையே இழந்து போனார். எல்லாவற்றையும் விட்டு போட்ட மாதிரி தேவனுடைய பிள்ளை சத்ருக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவ ஜனங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும். கசப்பான வேறு, அந்த கசப்பு அப்படியே சில பேரில் மாறவே மாட்டாங்க. நல்லா அந்தந்த நேரத்துக்கு அப்படியே பச்சை வந்தி மாதிரி மாறுவாங்க. ஜென்ம சுபாவம் மாறாது, சுயம் சாகாது, இச்சை ஒழியாது. இது எவ்வளோக்கு எவ்வளோ வசனத்தினால, எவ்வளோக்கு எவ்வளோ துதியினால, எவ்வளோக்கு எவ்வளோ ஜபத்தினால, எவ்வளோக்கு எவ்வளோ ஆவியினால இப்படிலாம் நீங்கள் ஆராதிச்சாதான் போகும், உங்களை விட்டு போகும். சில பேர்லாம் வைராக்கியமாக இருப்பாங்க, வீம்பு வைராக்கியத்தில் பிடிவாதமாக இருப்பாங்க. மாற்றவே முடியாது அவர்களெல்லாம். அதான் சுட்டெரிக்க அக்கினினால தான் முடியும். இதுக்கெல்லாம் இருப்பாங்க, வசனத்தில் இருக்க மாட்டாங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்க மாட்டாங்க. அதுதாங்க கசப்பான வேர் இருக்கக்கூடாதுமா. அது எல்லாரையும் கெடுக்கும். குடும்பத்தில் எல்லாரையுமே கெடுத்து சீர்கெட்டு போயிடும். ஒரு கோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா கசப்பான பிச்சு ஒன்று, அது எல்லாமே கசந்துருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுமா தேவச்சனங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 13:21 வாசிங்க. 13:21 என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? முள்ளில் விதைக்கப்பட்டவர்கள், வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள். உவமையே சொல்கிறார். வசனத்தை கேட்டு நடக்கணும், வாழணும்னு எடுப்பாங்க. பல விதமான சோதனை, கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது முறுமுறுத்து பின்மாற்றம் போயிடுவாங்க. பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க, ஆராதனைக்கு வர மாட்டாங்க. எப்படி? அவங்களுக்குள்ள வேர் சரியா இல்லை, பட்டு போயிடும். தேவ ஜனங்களே, உறுதி இல்லை, வசனத்தில் உறுதி இல்லை, ஜபத்தில் உறுதி இல்லை, ஆலயத்தின் காரியத்தில் எல்லாவற்றையும் ஒரு தூணாய் இல்லை. தேவனுடைய ஜனங்களே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டோட பிள்ளைங்க. அப்போ பாருங்க, வேர் தனக்குள்ளே வேர் இல்லாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம். சில பேருக்கு பாருங்க கொஞ்ச காலம் இருப்பாங்க, அப்புறம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஒரு இடமா சபையில் இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறேன். எவ்வளோ ஒரு ஆண்டுக்குறமான காரியங்கள் மற்றவங்களுக்கு இடலாவும் சாபத்தில் தான் கிடக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துட்ருக்குறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஒரு கனியும் உங்கள் எடுத்துருந்த ஆண்டவர் பார்க்கவே முடியாது. லூக்கா 8:15 பார்த்தீங்கன்னா, இதனால தான் நல்ல நிலத்தை விதைக்கப்பட்டவர்களோ என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது இதயத்தில் காத்து நடந்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 8:15 வாசிங்க.
இதை நேசிக்கணுமா, வேத வசனத்தை நேசிக்கணும். நிறைய பேர் நேசித்து படிக்க மாட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு கடமைக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா, ஏதாவது கொடுப்பாங்க. ஆனால் வேதத்தை ரொம்ப முக்கியமாக இதை முக்கியப்படுத்தி பாருங்கள். ரொம்ப பயபக்தியாக படிங்க, நேசித்து படிங்க. இந்த இருதயமாகிய வசனத்தில் நிரப்புங்க, இருதயத்தில் எழுதிக்கோங்க, மனப்பாடம் பண்ணுங்க. நேசித்து படிக்கணுமா, இருதயத்தை காத்து நடக்கணுமா, அப்போதாம்மா உங்களுக்கு பலன் கொடுக்கும். நிலமாகிய இருதயம் சரியா இருக்கா? கசப்புகள்லாம் கஷ்டங்கள்லாம் வச்சிக்கவே கூடாது. அதே 6:47 பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவங்களை அசைக்க முடியாதான். விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லப்பட்டு, பதற மாட்டாங்க என்ன வந்தாலும். ஏன்னா அவருக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு, கொடியான தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு காரியம். பாருங்க, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு ஏன் வசனத்துப்படி நடக்கிறவர்களுக்கு, வசனத்துப்படி வாழ்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலே வாசிங்க 6:47 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஏன்னா அவன் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கு, அசைக்க முடியாது அவனை. என்ன உபத்திரவங்களை அசைக்க முடியாது. தெசலோனிக்கேயில் சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரவங்களை பாடுகளை எங்களை அசைக்காது. அது வேர் சரியில்லை, சரியானபடி ஆண்டருக்குள்ள வேர் இல்லை, வசனத்துப்படி வாழலை, வசனத்துப்படி நடக்கலை தேவச்சனங்களே. அதனால தான் அப்படி இருக்காங்க. வாசிங்க. என்ன அருமையாக சொல்லிருக்கு, வசனமா வார்த்தைமா, அப்போதாம்மா வேர் கொள்ளுவீங்க. வார்த்தையின்படி வார்த்தையை காத்துக்கோங்க. அவர் நமக்காக தான் நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் உரிமையோடு ஜெபிக்கலாம். இப்படி சொல்லியிருக்கிறீரே, எனக்கு நடக்க உதவி செய். பயம் இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும், வேத வசனத்தின் மேலே பயம் இருக்கணும். பயபக்தியாக இருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்தில். அப்போ பாருங்கள், அந்த வார்த்தையை அவர் மேலே கட்டப்படுகிறதா இருக்கிறது, அசைக்க முடியாது. என்ன உபத்திரங்கள் பாடுகள் யார் எழும்பட்டும், எதுவாது எழும்பட்டும், ஸ்தோத்திரம், அசைக்க முடியாதுமா. ஏன்னா அவருடைய வார்த்தையை நீ கனம் பண்ற, எல்லாம் ஒழிந்து போயிடும். என் வார்த்தையோ ஒழியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நேசித்து படிங்க இந்த வேத வசனத்தை. சத்தியமா, இது சத்தியம், ஜீவனுள்ள வார்த்தைகளை கனமண்டலத்தில் நேசிக்கிறதுல ஒரு நாளைக்காவது நேசித்து படிக்கிறீங்களான்னு தெரியல. இதனால என்ன இருக்கு, நம்ம நடக்கிறோமான்னு காத்து நடக்கிறது இல்லை தேவச்சனங்களே. அதனால தான் அசைக்கப்படுது இல்லையா, அது அசைக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. அதனால தான் யோவான் 7:37-38 பார்த்தீங்கன்னா, தாகமாக இருக்கணும் வேத வசனத்து மேலே. தாகமாக இருந்தாதாம்மா ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓடுமா, சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். அவருடைய பிள்ளை ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுன்னு சொல்லப்பட்டிருக்குமா, ஜீவ ஊற்று நம்மிடத்திலிருந்து புறப்படுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை அவர் வார்த்தையை நேசித்து படிங்க, அவர் வார்த்தையை மீறி நடக்க விசுவாசமாக இருங்க. அப்போ தான் நாட்டப்பட்டவளாக இருப்பீங்க. அதுக்கு பிறகு அப்போ தாம்மா நீங்கள் வேர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தாம்மா நீங்கள் ஆண்டவருக்கு கனி கொடுப்பீங்க, கனி நல்ல பழங்களாய் கொடுப்பீங்க. கொடுக்குறீங்களா? கசப்புகளை வச்சிருக்காதீங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாங்க. எரேமியா 17:8 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, உஷ்ணம் வந்தாலும் என்ன வந்தாலும் அவர்கள் ஒன்றும் பண்ணாதான், எது வந்தாலும் அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எரேமியா வாசிங்க 17:8. அவங்க தாங்க ஆண்டோடைய பிள்ளை, என்ன வந்தாலும் அசைக்க முடியாது. தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளைகள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அப்படியே இருப்பாங்க, கொஞ்ச நாள் இப்படி இருப்பாங்க, கொஞ்ச நாள். நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கனி கொடுக்கணும்னா தேவன் உங்களுக்கு கனியாக நாட்டும்படி தான் அந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறார். செழிப்பை பார்ப்பீங்க, உங்கள் வளர்ச்சியை உங்களுக்குள்ளே பார்ப்பீங்க. தாகம் இருக்கணும், பயம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும், வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதிலே 31:28-29 வாசித்தீங்கன்னா, எரேமியா 31:28-29 எடுங்க வசனத்தை எல்லாருமே எடுத்து பாருங்க. 31:28-29 வாசிங்க.
ஆமேன். என்ன சொல்றாரு? நான் கட்டுவேன், நாட்டுவேன், ஜாக்கிரதையா இருப்பேன். நிச்சயமா இந்த ஆண்டவரே இதை ஏன் எனக்கு செய்யலை ஆண்டவரே? நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேனே, எனக்கே இதை செய்யலை அப்படின்னு கேட்கலாமா உரிமையாய்? ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிட்டு உரிமையாக கேட்கறது போல கேட்கலாமா? ஜாக்கிரதையாக இருப்பேன், நாட்டவும் கட்டவும் உங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் இருக்கிறார். பாருங்க தேவனுடைய பிள்ளை. வெளிப்படுத்தல 5:5 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி 5:5 ஆண்டோட வேர் தேவனுடைய வசனத்தினால வேர் கொண்டவர்களாய். வாசிங்க 5:5 வெளிப்படுத்தல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாவீதின் வேர். அந்த சந்ததியிலிருந்து அந்த சந்ததிங்கம்மா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. வேறுமானவர், தாவீதின் சந்ததியின் வேறுமானவர், இயேசுவால நம்ம நாட்டப்பட்டவர்கள். ஒரு நோக்கம், ஒரு திட்டம் ஆலயத்தில் உங்களை வச்சிருக்கிறாருமா. நிறைய பேர் வளர முடியாமல், சரியானபடி நடத்த முடியாமல், உபதேசம் பண்ணாமல் இங்கே எங்கேயும் அலைபாயிறாங்கம்மா. தனக்குள்ளே கீழ்ப்படிந்தாங்கன்னா, நேசித்தாலே தாங்களே ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதை அவங்க கண்டுகொள்ள முடியல, அதை நேசிக்க முடியல, காத்துக்கொள்ள முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, கொலேசியர் இதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? அவருக்குள்ளே நடந்தாதாம்மா முடியும். கொலேசியர் 2:6-7 பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ளே வேறு கொண்டவர்களாய் அவருக்குள்ளே நடந்து கொண்டாதான் இப்படி என்ன செய்ய முடியும்? வாசிங்க கொலேசியர் 2:6-7 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தில் பெருகுவீங்க, ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீங்க, அதிகமாக துதிக்கணும், அதிகமாக ஆராதிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அதிகமாக தேவசமத்தில் காத்திருக்கணும், அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாய். அப்போதாம்மா நம்ம கட்டப்படுவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். எழுப்புவார், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். அவருக்குள்ள அவருடைய பிள்ளையை நடக்கணும். அந்த தெய்வ பயம் வேணும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போதாம்மா அவருக்கு தெரியும் யார் ஒவ்வொரு ஆவிகளையும் நிறுத்தி பார்க்குற தேவனாக இருக்கிறார். எப்படியாப்பட்ட வாஞ்சையோடு, எதிர்பார்ப்போடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு எப்படி நீங்கள் தேடுறீங்க, அப்போதாம்மா நீங்கள் சபைகளுக்கு தூணாக இருப்பீங்க. அப்போதாம்மா ஆண்டவர் ஸ்ட்ராங்காக இவங்களை நாட்டுவார். அப்போ தான் நீங்கள் வேர் கொண்டவர்களாக எழும்புவீங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீங்க, கசப்புகளை கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவர் கனிகளை தேடுவார்மா. ஆண்டவர் உங்களிடத்துல கனிகளை தேடுறாரு. கசப்பு கொடுக்காதீங்க ஆண்டவருக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, கசப்பான காரியங்கள் இல்லாதபடிக்கு. ஓசியாவில் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நல்லா படிச்சிங்கன்னா, ஆண்டவர் பிள்ளைங்க பனியை போல தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குற போல எல்லாவித ஆசீர்வாதமும் இதுக்குள்ளே இருக்குது. ஓசியா 14:5-6-7 பார்த்தீங்கன்னா, வாசனையாக இருப்பார், வேறொன்று நிற்பான், லீபனோனை போல இருப்பான், அவன் திராட்சை செடி இருப்பான். இப்படி யாரு? ஆண்டருக்குள்ள அவருடைய பிள்ளையாய் வேர் கொண்டவர்களாக இருந்தாதான். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். பனி எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குது தெரியுமா? நான் உங்களை ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் இல்லை, ஏதோ கீழ்ப்படியில் நான் நானே அவ்வளோதான். அதிகமாக ஏதாவது முறுமுறுக்குன ஆண்டவரே, ஏதாவது அசட்டை பண்ணுறேன் ஆண்டவரே, முழுமையாக தேடலையே ஆண்டவரே, ஏதாவது ஒன்று ஒப்பு கொடுக்கலையா ஆண்டவரே, ஸ்தோத்திரம், என்னை மன்னி ஆண்டவரேன்னு தான் முதலாவது ஜெபமே. என் ஜெபலாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா ஆண்டவருக்கு மறைக்குவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு சின்ன விஷயத்தில் முறுமுறுத்து அசட்டை பண்ணிவிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி கெட்டவங்களும் ஆகிடுவோம். எவ்வளோ நன்மை செய்தாலும் நன்றி கெட்டவங்களும் ஆகிடுவோம். ஒரு ஏதாவது நடக்கலைன்னா ஆண்டரை விட்டு அசட்டை பண்ணுறது, ஜெபிக்காம விட்டுறது, பயில் படிக்காமல் இருந்துருது. எவ்வளோ அற்புதம் செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க. ஓசியாவில் 14:5-6-7 எல்லாமே பாருங்கள். அந்த வசனத்தை கவனிங்க. இல்லையா? நான் நாட்டினேன், திராட்சை பழங்களை நான் கொடியை வைத்தேன்,
நாட்டினேன், வேலியடைத்தேன், கற்களை பொறுக்கினேன், எல்லாவற்றையும் உங்களை சுத்தமாக்குறேன், உங்களை பாதுகாக்கிறேன், தண்ணீர் ஊற்றுறேன், இரவு பகலுமா காப்பாற்றுறேன். இதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேம்மா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய பிள்ளைகளை வேரூன்றி பனியை போல. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. வாசனை, சாட்சியின் வாசனை, எல்லாமே இதுக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கிறோமா? இது தாங்க செழிப்பு. தேவனுடைய பிள்ளை, தேவனுக்குள்ளே இருக்கிற செழிப்பு, ஆசீர்வாதம் பணத்தினால வராதுமா, உறவுகளால் வராது. இவையெல்லாம் ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, மகிழ்ச்சியை தராது. ஆண்டால் உண்டாகிற இது ஆசீர்வாதம். அதனால தான் பிலிப்பியரில் 1:10-11 பார்த்தீங்கன்னா, தேவனால் வருகிற கனி, நீதினால் வருகிற கனி நிரப்பப்படணும். பிலிப்பியரில் 1:10-11 இதெல்லாம் மற்றது எல்லாம் உலக ஆசீர்வாதங்களா சந்தோஷத்தை கொடுக்காது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. எதுவும் இல்லைனாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். வார்த்தைக்குள்ள சிறுமையாக இருக்கட்டும், எளிமையாக இருக்கட்டும், கர்த்தருக்குள்ள மகிழ்கிற ஒரு மகிழ்ச்சி. வாசிங்க பிலிப்பியரில் 1:10-11. என்னவர்? தேவனால் வருகிற கனி. இந்த பழங்களை குறித்து ஆண்டவர் சொல்லலை. கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. கனி கொடுங்கம்மா, சுவையாயிருங்க. நல்ல கனியை நம்மகிட்ட தேடுறாரு. அப்படியே இருக்காதீங்க. ஆரம்பத்தில் வந்த மாதிரியே நல்லா வந்தீங்கன்னா தான் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார், உதவி செஞ்சுட்டே இருப்பார். வளருவீங்க, பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தில் இன்னும் பெருகுவீங்க. தேவனால் வருகிற கனியினால் நிரம்புங்க. ஒரு தாகத்தை கேளுங்க, வாஞ்சியை கேளுங்க. வாஞ்சியாக ஆண்டவர் உற்சாகத்தினாவே கொடுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கம்மா. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமும் 17:9 பார்த்தீங்கன்னா, நான் உங்களை நாட்டினேன். எதுக்காக? நீங்கள் சிறுமைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, நல்ல சுகமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லா வித ஆசீர்வாதம் நிரப்பப்படணும் தான் அவர் நாட்டி வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். வாசிங்க 1 நாளாகமும் 17:9. என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிறுமை வருதுன்னா நாம தான் காரணம். கீழ்ப்படியில் அர்த்தம், முழுமையாக தேடலன்னு அர்த்தம், கர்த்தருக்கு பயப்படலன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, அலைந்து திரியாமல் நான் உங்களை நாட்டினேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாட்டப்பட்டவர்களாக இருக்கீங்கம்மா. கனி கொடுக்கணும். அலையற ஆண்டவர் விரும்பலை, அலையாமல் இருக்கும்படி. இதுக்காக தான் நீங்கள் சிறுமைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. இதுக்காக தான் உங்களை நாட்டினேன். இதுதான் செழிப்பு. பற்றி கொள்ளுங்க. தேவனை தேடும் போதெல்லாம் அதிகமாக வந்து காத்திருங்க. தேவனோட பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, குடும்பத்தை கவுத்துருவான். இது போதுன்னு திருப்தியாக இருந்துடாதீங்க. தேவனால் அனுக்கிரகம், தயவு, இரக்கம், கிருபை பற்றி கொள்ளுங்க. அசட்டை பண்ணாதீங்க. நாட்டினவர்கள், ஆலயத்தில் தேவனோட ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிரகாரங்களில், என்னுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். செழிப்பு இருக்கா? தேடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அசட்டை பண்ணாதீங்க. தேவன் தாமே வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. ஆண்டவர் மோசே நோக்கி, இதோ பார், நான் வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். எல்லாம் தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவையும் காப்பார். சங்கீதம் 121. கைகளை தட்டுவோமா? கர்த்தர் கூப்பிடும் போது அவர் கேட்பார். சங்கீதம் 4:3. சங்கீதம் சொல்லு, நீங்க போங்க.
கர்த்தாவே கர்த்தர் அவர் கூப்பிடும்போது அவர் கேட்பார். சங்கீதம் 4:3. கரங்களை தட்டுவோமா? ரைட் ஹேண்ட்ல, ரைட் ஹேண்ட்ல. ஓகே. கர்த்தர் அவளோட நடுவில் அதிசயங்களை செய்வார். 5:6. சூப்பர். கரங்களை தட்டுவோமா? ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறார் ஆச்சா. இந்த 2024 வருஷத்தின் ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாள்ல அருமையான பிள்ளைகளையும் அடியனுக்கான செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவைகள், சந்தோஷம், சமாதானம், வருமான பெருக்கம் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிப்பீராங்க. இந்த வாரம் முழுவதும் கையின் கிரியைகள், பிரயாசங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் சந்திப்பீராங்க. ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுத்து சிறியோர் முதல் பெரியோர் வரையும் உங்களுடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய கிருபை தருகிறார். நீரே ஆசீர்வதி. மீட்பரேசி மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறவங்க முன்பாக வந்து ஜெபித்து கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார்.